ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருந்தேன், சரி வீட்டிலே வந்து முறுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பச்சரிசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல பச்சரிசி எத்தனை டம்ளர் சொல்லி நம்ம அளந்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 8 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து முறுக்கு செய்ய போகிறது. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் சொல்கிறேன். முறுக்குக்கு முதல்ல வந்து அளவில் தான் முக்கியம். முதல்ல நான் இந்த டம்ளரில் வந்து 8 டம்ளர் வந்து அரிசி அளந்து ஒரு முறத்தில் வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்தால் மட்டும்தான் முறுக்கு வந்து அந்த மொறு மொறுன்னு வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் 8 டம்ளர் அரிசி அளந்து போட்டுக்கிட்டேன். அதே டம்ளரில் வந்து பார்த்திங்கனாக்கா உளுந்து 2 டம்ளர் தலை தட்டின மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். அதாவது ஃபுல்லாக நிறைய எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி தலை தட்டின மாதிரி 2 டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அடுத்தது என்னதுன்னு பார்த்திங்கனாக்கா உடச்ச கடலை. இது வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சிறுபருப்பு, அதுவும் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுகள்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கடலைப்பருப்பு, இதான் லாஸ்ட் ஒன். இது வந்து ஒரு 1/2 டம்ளர் இதுவும் எடுத்து உளுந்து கூடையே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து உளுந்தும் கடலைப்பருப்பு இது ரெண்டும் தான் நம்ம வறுத்து சேர்க்க போகிறோம். அதனால் இது ரெண்டுத்தையும் நான் ஒன்றாவே கொட்டி, அதாவது ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. ஒரு ப்ரௌன் கலரில் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவி அதை வெயிலில் காய வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காக தான் நான் வந்து ஒரு 3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி வந்து நல்லா வடிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணியோடு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு காயாது. அதனால் தண்ணி நல்லா வடித்த பிறகு தான் நான் மேலே எடுத்துகிட்டு போனேன். ஒவ்வொருத்தவங்க வந்து முறுக்கு செய்யும்போது ஈரப்பதத்தோடையே வந்து எடுத்துகிட்டு போய் மில்லில் கொடுத்து அரைப்பாங்க. அந்த முறுக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி காய வச்சு தான் அரைக்க போகிறேன். மேலே எடுத்துகிட்டு போனால் எனக்கு வந்த சோதனை, இந்த துணியை விரித்து என்னால் காய வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் லியோ தான் வந்து என்னை ஹெல்ப் பண்ணி துணியை ஒரு வழியாக போட்டு கல்லெல்லாம் வைக்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழேயே காய வைக்கலான்னு தான் பார்த்தேன். சரி வெயில் நல்லாவே இருக்கே, அதனால் மேலே எடுத்துகிட்டு வந்து காய வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக கல் எல்லாத்தையுமே வச்சுட்டு அரிசியும் கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா அரிசியை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா பரவலாக காய வைக்கணும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இன்றைக்கே வந்து நல்லா காஞ்சி வந்துடும் நினைக்கிறேன். தண்ணி நான் வடிச்சியுமே எவ்வளோ தண்ணி இருக்குது. லியோவுமே வந்து எனக்கு கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா. அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பேர்லேயே வந்து அரிசியெல்லாம் வேறு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரே விளையாட்டு. நாமளும் சின்ன வயசில் பார்த்திங்கனாக்கா அம்மாலாம் அரிசி ஊற வைக்கும்போது நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு விளையாண்டுட்ருப்போம். அதே மாதிரி தான் அந்த ஞாபகம் தான் எனக்கும் வந்துச்சு. சொல்ல கேட்கவே இல்லை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஈவினிங் போல் எடுத்துட்டேன். நல்லாவே அரிசி காஞ்சி வந்துருந்தது. அதனால் சரி மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனேன். நல்லாவே கிறிஸ்பியாக இருந்துச்சு. எடுத்து வாயில் போட்டால் நல்லா மொறுன்னு நல்லா அரைச்சும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி முறுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு பேஷனில் தான் போட்டு நல்லா பிசையறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். அதனால் மாவு வந்து எல்லாத்தையும் நான் வந்து இன்றைக்கி முறுக்கு சுடலை. தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, எள், உங்களுக்கு தேவைன்னா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓமம் சேர்க்கல, கருப்பு எள் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு நெய்யெல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது லீவுக்கெலாம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்கள் பாட்டி வந்து ஒரு சட்டி ஃபுல்லாக முறுக்கு, அதிரசம், அந்த சீடை சொல்லுவாங்கள்ல உருண்டையாக, அதை எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பெருசாக பேக்கரிக்கு போயிட்டு வாங்க மாட்டாங்க. கிராமத்துலலாம் வீட்டிலே தான் செஞ்சு அதை தான் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தண்ணி கொஞ்சம் சுட வச்சு தண்ணி தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல கரண்டி வச்சு தான் மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் சூடாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா கை வச்சே பிசைய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா நமக்கு சாஃப்டாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. மாவு நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. ஏன்னா சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிருக்கோம்ல, அதனாலே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா சூடும் பண்ணிக்கிட்டேன். மாவு வந்து முறுக்கு குழாயில் போட்டு முறுக்கு சுடுறதுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முறுக்கு வந்து நான் எண்ணெயில் அப்படியே தான் ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்துச்சு. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் எப்படி வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாவே வந்தது. நானும் கொஞ்சம் தைரியமாக நாமளே முறுக்கெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு தைரியம் வேறு எனக்கு வந்துருச்சு. நல்லாவே சுட்டுட்ருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அது நல்லா இறுகிடுச்சு. ஆனால் நல்லா முறுக்கு வந்திருந்தது. நல்லா சாஃப்டாகவே வந்திருந்தது.
ஃபஸ்ட் டைம்ன்றனால 2 தான் போட்டு திருப்பி திருப்பி விட்டுட்ருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரி தட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிலையே நல்லா ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப நல்லாவே வந்தது மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு டைம் போட்டது நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அடுத்த ஈடு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லாவே நம்ம கையில் எடுக்கும் போதே நல்லா முறுக்கு ஷேப்லேயே இருந்துச்சு. நல்லா சந்தோஷமாயிடுச்சு. நாம் சுட்ட முறுக்கா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் கூட கொஞ்சம் மாவு இருக்குது. அதையும் வந்து ரெண்டு கடாயில் வச்சு நல்லா போட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா முறுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா 2 தட்டு ஃபுல்லாகவே வந்திருந்தது. மாவு இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. சரி வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இல்லை அப்படின்னாக்கா ஃபுல்லாக எறும்பு வந்துடும்ல. அதனால் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நான் வந்து முறுக்கு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நாமளாக இந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு முறுக்கு செஞ்சுருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.